தந்தை செல்வாவின் உருவச்சிலைக்கு மரியாதை செலுத்திய தமிழ் பொது வேட்பாளர். ஜாலில் இடம்பெற்ற வன்முறை, 3 சந்தேக நபர்கள் கைது. தேசிய அடையாள அட்டை இல்லாதவர்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. நங்கூரமிடுவதற்காக மட்டும் கப்பல்கள் உருவாக்கப்படவில்லை, உதாரணம் காட்டும் நாமல். வவுனியா பாடசாலை ஒன்றில் சரஸ்வதி மற்றும் மாதா சிலை அமைக்க எடுத்த முயற்சியால் குழப்ப நிலை. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள மற்றொரு தீர்மானம். வவுனியாவில் 2 மோட்டார் சைக்கிள்கள் திருட்டு, மல்லாவி இளைஞன் கைது. நகை கடையொன்றிலிருந்து மாயமான ரத்தின கற்கள், விசாரணைகள் தீவிரம். பிரித்தானியாவில் இனவரி தாக்குதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் தமிழர்கள் தாக்கப்படலாம் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. பிரித்தானியாவின் பல பகுதிகளில் வன்முறைகள் வெடித்துள்ள நிலையில் சிறுபான்மையினத்தவர்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சிறுபான்மையினத்தவர்கள் பலர் லண்டன், லீட்ஸ், மான்செஸ்டர், லிவர்பூல் போன்ற நகரங்களில் தாக்கப்பட்டுள்ளார்கள். கடைகளும் சூறையாடப்பட்டுள்ளன. லிவர்பூலில் நூலகம் கூட எரிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழர்கள் மீதும் தாக்குதல் மேற்கொள்ளப்படலாம் என பலரும் அச்சத்தில் உள்ளனர். கடந்த திங்கட்கிழமை சவுத் போர்ட்டில் கத்திக்குத்து தாக்குதலில் 3 பெண் குழந்தைகள் கொல்லப்பட்டதை அடுத்து நாட்டின் முக்கிய நகரங்களில் வன்முறை வெடித்தது. தாக்குதல் மேற்கொண்ட நபர் இஸ்லாமிய புகலிட கோரிக்கையாளர் என்று பரவிய தவறான வதந்திகளை தொடர்ந்து வன்முறை வெடித்ததாக கூறப்படுகின்றது. வெள்ளை நிறத்தவர்கள் அல்லாதவர்கள் மீது தாக்குதல் நடாத்தப்படுகின்றது. கார்கள் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான காணொளிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் மாவட்ட வைத்தியசாலையில் உயிரிழந்த இளம் தாயான சிந்துஜாவின் மரணத்திற்கு நீதி பெற்று தருமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் கோரியுள்ளார். நாடாளுமன்றத்தின் நேற்றைய அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தொடர்ந்தும் உரையாற்றுகையில், குருதிப்போக்கு காரணமாக சிந்துஜா மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது அங்கிருந்து வைத்தியர் மற்றும் தாதியர்கள் கடமையை சரியாக செய்யவில்லை என ஆரம்பகட்ட விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளது. எனவே இதற்குரிய விசாரணைகள் சரியான முறையில் நடைபெற்று உரிய நீதி கிடைக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ் பொது வேட்பாளர் அறிவிப்புக்கு பின்னர் தந்தை செல்வாவின் உருவச்சிலைக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாரியநேந்திரன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியுள்ளார். அண்மைய நாட்களாக ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கப் போகும் தமிழ் பொது வேட்பாளர் குறித்து நேர்மறையான மற்றும் எதிர்மறையான பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. இந்த நிலையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாரியநேந்திரனை களமிறக்குவதாக அறிவிக்கப்பட்டது. இந்த அறிவிப்பை தமிழ் தேசிய கட்சியின் தலைவரும் பொது வேட்பாளர் தெரிவுக்கான குழுவின் உறுப்பினருமான என் ஸ்ரீகாந்தா நேற்றைய தினம் வெளியிட்டார். மேலும் ஜனாதிபதி தேர்தலில் பாரியநேந்திரன் சுயேட்சை வேட்பாளராக காணப்படுவார் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் வீடுகள் மீது தாக்குதல் நடாத்தி எரித்த சம்பவம் தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினரால் உரும்பிராய் பகுதியைச் சேர்ந்த 21 வயதான 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து 3 மோட்டார் சைக்கிள்கள், 2 வாள்கள், 4 பெட்ரோல் குண்டுகள் என்பனவும் காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பகுதியில் உள்ள வீடுகள் மீது நடாத்தப்பட்ட வன்முறை தாக்குதல் மற்றும் தீவைப்பு சம்பவங்கள் தொடர்பாகவே குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் உள்ள ஒருவர் இலங்கையிலிருந்து இந்தியாவிற்கு தப்பிச் சென்ற மற்றொருவர் மூலம் வெளிநாட்டில் உள்ள நிசா விக்டர் என்ற நபருக்கு பணத்தை வழங்கி குறித்த தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் விசாரணைகளுக்கு பின்னர் சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கைகளை எடுத்துள்ளனர். வாக்களிக்கும் போது தேசிய அடையாள அட்டை இல்லாதவர்கள் என இனங்காணப்பட்ட சுமார் 1.5 லட்சம் பேருக்கு தற்காலிக அடையாள அட்டைகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், தேசிய அடையாள அட்டை இல்லாதவர்கள் என இனங்காணப்பட்டவர்களில் தோட்ட மக்களும் LGBTIQ சமூகமும் பெரும்பாலும் அடங்குவர். இந்த நாட்டில் பதிவு செய்யப்பட்ட 1,71,00,000 வாக்காளர்களில் அடையாள அட்டை இல்லாத மக்களுக்கு எந்தவித இடையூறுமின்றி தற்காலிக அடையாள அட்டை வழங்குவதற்கு அனைத்து கிராம அதிகாரிகளும் தயாராக உள்ளனர். இது தொடர்பில் உதவி பிரதி தேர்தல் ஆணையாளர்கள் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. LGBTIQ சமூகத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளை அங்கீகரிக்க GRC சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. சான்றிதழின்படி வாக்குச்சாவடியில் அவர்களை அடையாளம் காண்பதில் சிக்கலில்லை. மேலும் வீட்டிலிருந்தே வாக்காளர்கள் பதிவேட்டில் முதலில் பெயரை பதிவு செய்ய வேண்டும்.
எனினும் ஒவ்வொரு மாகாணமாக சென்று இந்த சமூகத்திற்கு என்ன தேவை என்பதை ஆராய்ந்தோம். அதன்படி பல சிக்கல்கள் கண்டறியப்பட்டுள்ளன என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். உலகிலுள்ள கப்பல்கள் நங்கூரமிடுவதற்காக மட்டும் உருவாக்கப்படவில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அவர் தனது முகநூல் கணக்கிலிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். சவாலை ஏற்று ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கியதாக குறிப்பிட்ட அவர் துறைமுகத்தில் நங்கூரங்கள் வைக்கப்படும் வரை கப்பல் பாதுகாப்பாக இருக்கும் என தெரிவித்தார். இந்த யுத்தத்தை வெற்றியுடன் முடித்துக் கொள்வதாகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தன் மீது வைத்துள்ள நம்பிக்கைக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 2024 ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளரை அறிவிக்கும் உத்தியோகபூர்வ நிகழ்வு நேற்று கட்சியின் தலைமையக வளாகத்தில் இடம்பெற்றது. இதன்போது என்னை வாழ்த்திய அனைவருக்கும் என் இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி எனவும் அவர் தனது பதிவிலிருந்து தெரிவித்துள்ளார். வவுனியா கோமரசன்குளம் பகுதி பாடசாலை ஒன்றில் இந்து வணக்க சிலை வைப்பதற்கு அனுமதிக்க முடியாது என பாடசாலை அபிவிருத்தி சங்கம் தெரிவித்தமையால் அங்கு குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா கோமரசன்குளம் மகாவித்தியாலயத்தில் அதிகமாக இந்து மாணவர்கள் கல்வி கற்று வருவதுடன் குறித்த பாடசாலையில் காணப்படும் அயலில் கிறிஸ்தவர்கள் அதிகமாக வாழ்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த பாடசாலையில் இந்து மற்றும் கிறிஸ்தவம் என்பவற்றுக்கான காலை பிரார்த்தனை வழிபாட்டிடங்கள் கடந்த 8 வருடங்களுக்கு மேலாக காணப்பட்டு வருவதுடன் அதில் காட்சிப்பட்டிருந்த இந்து வழிபாட்டு பழங்கள் பழுதடைந்து காணப்படுகின்றன. இதன் காரணமாக பாடசாலையின் பழைய மாணவர்கள் இந்து மாணவர்களின் வழிபாட்டிற்காக சரஸ்வதி சிலை ஒன்றினை வைப்பதற்கு கிறிஸ்தவ மாணவர்களுக்கு மாதா சிலை ஒன்றை வைப்பதற்கும் தீர்மானித்திருந்தனர். இருப்பினும் இந்த பாடசாலையில் மத சிலை வைக்கக்கூடாது எனவும் இது கிறிஸ்தவ இந்து மதங்களுக்கிடையில் குழப்பத்தை ஏற்படுத்தும் என கூறி அப்பகுதி மத போதகர் உட்பட சிலர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த விடயம் தொடர்பில் அப்பகுதி மத போதகரால் கடிதம் ஒன்றும் பாடசாலைக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து பாடசாலை அபிவிருத்தி சங்கம் இந்து சிலை அமைக்க அனுமதி வழங்க மறுத்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் வவுனியா தெற்கு வலயத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக பழைய மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் பாடசாலையில் இருமத சிலைகளும் வைப்பதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும் எனவும் இந்து பிள்ளைகள் அதிகமாக கற்கும் பாடசாலையில் வழிபாட்டுரிமை இல்லையா எனவும் பழைய மாணவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இது தொடர்பாக மத போதகர் ஒருவரை தொடர்பு கொண்டு வினவிய போது இந்த விடயம் குறித்து தான் கேள்விப்பட்டதாகவும் கடிதம் கொடுத்தமை குறித்து அசமந்த போக்காக பதிலளித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சையான ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு ஒதுக்கப்படும் 2 சின்னங்கள் நீக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய சுயேட்சையான ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு ஒதுக்கப்படும் நாய் மற்றும் பன்றி சின்னங்கள் நீக்கப்பட்டுள்ளன. தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய மற்றும் மத உணர்வை புண்படுத்தும் சின்னங்களை தேர்தல் ஆணைக்குழு நீக்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடாத்தப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் எதிர்வரும் 15ஆம் தேதி ஏற்றுக்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ராஜகிரிய சரண மாவட்டத்தில் அமைந்துள்ள தேர்தல்கள் ஆணைக்குழு அலுவலகத்தில் வேட்பாளர்கள் தமது வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய முடியும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வவுனியாவில் 2 மோட்டார் சைக்கிள்கள் திருடப்பட்ட சம்பவம் தொடர்பில் மல்லாவி இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா போலீசார் நேற்று தெரிவித்தனர். கடந்த 6ஆம் தேதி வவுனியா பழைய பேருந்து நிலையத்திற்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் ஒன்றை காணவில்லை என அதன் உரிமையாளர் வவுனியா போலீசில் முறைப்பாடு செய்திருந்தார். குறித்த முறைப்பாடு தொடர்பில் வவுனியா போலீசார் முன்னெடுத்திருந்த விசாரணைகளின் போது மல்லாவியைச் சேர்ந்த 27 வயது இளைஞர் ஒருவரை சந்தேகத்தின் பேரில் கைது செய்துள்ளனர். அவரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையின் போது வவுனியா பழைய பேருந்து நிலையத்திற்கு அருகில் திருடப்பட்ட மோட்டார் சைக்கிள் மீட்கப்பட்டுள்ளது. நீர்கொழும்பில் உள்ள தங்க கடையொன்றிலிருந்து 15 கிலோ வெள்ளி, 15 ரத்தின கற்கள் மற்றும் 2 தங்க மாலைகள் திருடப்பட்டுள்ளதாக நீர்கொழும்பு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நீர்கொழும்பு பெரியமுல்ல பிரதேசத்தில் வர்த்தகர் ஒருவர் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதன்படி திருடப்பட்ட பொருட்களின் பெறுமதியை காவல்துறையினர் மதிப்பிட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது.